நியூ இயரோட ஒரு பாப்புலரான கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ பிரேவ் எனஃப் டு சே குட் பை, லைஃப் வில் ரிவார்ட் யூ வித் நியூ. ஸோ இந்த ரிவார்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு நான் இந்த நியூ இயர்க்காண்டி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு நூரல்ஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டீக்ளட்டரிங் வீடியோ, மினிமலிசம் வீடியோன்னு போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங்கில் வந்து நீங்களும் வந்து நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன டீக்ளட்டர் பண்ணலாம் இந்த 2025 காண்டி அப்படின்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த அன்வான்ட் ஆப்ஜெக்ட் எதுவாக இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன மூடியாக இருக்கலாம், மருந்து குடிக்கிற மூடி, அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆன மெடிசின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாத பவுடர்ஸு, க்ரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ என்னோடய பர்ஃப்யூம் பாட்டில் நான் அது யூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வச்சுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. டீக்ளட்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு கிளியராக ஆயிரும். ஸோ மெடிசன் வந்து நம்ம கோர்ஸ் முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் பாட்டிலில் கொஞ்சோண்டு இருக்கும், அதை தூக்கி நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதையும் வந்து ஒன்று ஃபுல் கோர்ஸையும் முடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறது தான் பெட்டர் ஐடியா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து நமக்கு வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இருந்தாலும் வந்து அதை எவ்ரி சைக்கிளில் வந்து நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்மளோட கவுண்டர் வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அட்ரஸ் புக், இந்த மாதிரி நோட்டில் எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி பழைய இது இருக்குது இல்லைங்களா, நோட் புக்கு, பிளானரு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சுருப்போம். ஸோ அந்த இதை வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம். சிலது வந்து எழுதியிருப்போம், சிலது எழுதாமல் விட்டுருப்போம். நிறைய பிளானர்ஸ் வச்சுருப்பாங்க சில பேரெல்லாம். ஸோ அதில் வந்து தேவை இருக்க பிளானர் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத பிளானர் வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த அட்ரஸ் புக் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் நான் தூக்கி போட போகிறேன். அதே மாதிரி தொப்பி, முஸ்லீம் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த கேப் இருக்கும், தொழுகைக்கு போடுறது. ஸோ இது வந்து நிறையா இருக்கும். சிலது பத்தாமல் இருக்கும், கிழிஞ்சிருக்கும். அந்த இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இருக்கிறத வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாலெட். என்னோடய வாலெட் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வாலெட். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து வாங்கினது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாலெட் வந்து இருக்கிறதோடு சேர்த்து நான் இந்த வாலெட்டும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு சின்ன காயின் பவுச் மாதிரி. ஸோ இதில் வந்து காயின்ஸு, ஏதாவது சில்லறை, 10 ரூபா 20 ரூபா சில்லறை அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிருவேன். மெயின் கேஷ் வந்து இந்த பெரிய வாலெட்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஈஸியாக வந்து நிறைய இதில் வந்து இது சேர்க்காமல் வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வாலெட்டில் எனக்கு வந்து இடம் இருக்குது. அதனால் இந்த வாலெட் வந்து நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்குது எனக்கு. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு வாலெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2, 3 யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து காயின் போட்டு எடுக்கிறது கஷ்டம். அதனால தான் வந்து நான் சின்னதில் வச்சுருக்கேன். சின்னதில் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறப்ப காசு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போயுமே டேபிளில் வந்து சில்லறையை வச்சுருவோம். அது சில்லறை தானே அப்படின்னு நினைப்போம். பட் வந்து சில்லறையை வந்து நான் சின்ன சின்ன டப்பாவில் வந்து இந்த மாதிரி போட்டு சேமித்து வச்சுருவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயா டக்குன்னு வந்து வெளியில் இருக்காது சதக்கா கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு இதுலேருந்து சில்லறை எடுத்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். 5 ரூபீஸ் தனியாகவும் 1 or 2 ரூபீஸ் தனியாகவும் போட்டு வச்சுருக்கேன். 5 and 10 ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ பசங்க எங்கேயாவது வெளியில் போகிறாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் 5 ரூபீஸ் காயின் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம டேபிளில் வந்து கிளட்டர் இல்லாமல் நல்லா இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் அண்ட் திங்ஸ். ஸோ இது வந்து என்கிட்ட 2 ஐட்டம் இருக்குது. இந்த 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதி வச்சுருவேன். இப்போ மளிகை ஜாமான் வாங்க போகிறோம், ஏதாவது வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுருவேன். ஸோ இது 2 இருக்குது. டேட் போடாததுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேட் இருந்தால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். டேட் இல்லாதனால நம்ம இது வந்து தீர்ற வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நோட் பேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு இதுக்கு போனார், ஒரு செமினார் போனப்போ ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அது தூக்கி போடாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐட்டங்கள் வந்து நான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசீட். நம்ம வந்து நிறைய ஐட்டங்கள் வாங்குகிறோம். சில பேர் வந்து ரிசீட் வேணாம், எங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபோன் பில் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே, இருந்தாலும் வந்து சில கடையில் வந்து நம்ம ரிசிப்ட்டு வாங்கி வச்சுருப்போம். நிறைய வந்து இப்போ ரொம்ப முக்கியமான பொருள் இருக்குது. நம்ம ஏதாவது வந்து
பொருளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி, டிவி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சர்வீஸ் போட்டு வச்சுருப்போம். அதோட ரிசிப்ட்டும் தனியாக இருக்கும். அதெல்லாம் தனியாக வந்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து வரப்போகிற ரிசிப்ட் எல்லாத்தையும் ஒரு மந்த்துக்கான ரிசிப்ட் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருங்க. ஸோ இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட்டும் தொலையாது, நீங்கள் வந்து தேடுறப்ப ஈஸியாகவும் கிடைக்கும், அது இல்லாமல் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். சில ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்டாகவும் இருக்கும், ஆனால் நமக்கு வந்து மெமரிஸாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்டையும் வந்து சப்போஸ் வந்து இந்த பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு நல்ல மெமரியான பேக், கத்தாரில் வாங்கின பேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேக் வந்து ஃபுல்லாமே பீல் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரைம்ஸ், ஸோ இந்த ரைம்ஸ் சிடி இப்போ வந்து சிடியை யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் வந்து இன்றைக்கி நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு கூப்பன், அதுக்கப்புறம் வந்து எம்டி கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூஸே பண்ணாத டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கூட நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு தடவை நம்ம வந்து அதை 1 இயர்க்கு வந்து அதை தொடாட்டி அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம தொடவே மாட்டோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிளான க்ளவுஸு இல்லாட்டி வந்து சிங்கிள் பேர் ஆஃப் சாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அந்த இதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்டு, என்கிட்ட ஒரே ஒரு கார்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலான கார்ட்ஸை வந்து நான் எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்க எனக்கு தேவையில்லாத கார்டை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அன்வான்ட் திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஓல்டு பிளானர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரியான கூப்பான்ஸ், அது ஓல்டு ரிசீட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அன்ஃபினிஷ்டு டிஐஒய் ப்ராஜெக்ட், எம்டி கண்டெய்னர், அக்சசரிஸ், அந்த டேப்லெட்ஸ், அதெல்லாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு கூப்பன் இருக்கு இல்லையா, அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டங்கள் கிச்சன் கண்டெய்னர்ஸில் வந்து ஓல்டு இருந்தால் அதையும் வந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் தெரியாது. பட் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னு நினச்சிட்ருப்போம். ஸோ அந்த ஐட்டத்தை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டை வந்து ஈஸியாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணலாம். கிளட்டர் ஃப்ரீயாக ரொம்ப கச்சன்னு இல்லாமல் இருக்கிறது மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லேருந்து ஆரம்பித்து உங்கள் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் கிச்சனில் இருக்க ஐட்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரே நாளில் எல்லாம் பண்ண முடியாது. சிம்பிளாக சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபுல் ஹோமே வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடலாம். நான் அப்படி தான் வந்து ஆரம்பித்து சின்ன விஷயமாக எடுத்து டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எவ்ரி 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி போகும். ஸோ இந்த இதில் வந்து ஒரு 3 month 4 month கழித்து தான் இந்த ஐட்டங்கள்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஸோ இந்த நியூ இயரில் வந்து புதுசாக நீங்கள் உங்களோட வீடை வந்து கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுருங்க, ஜாலியாக இருங்க. பாய்.